கரெக்டா பேர் அங்க பேர் வரவே இல்லை என்னடா ஏய் அவன் உட்கார தம்பி உட்கார மண்டை சேர்ந்து கீழே ஏய் பாப்பா பேசாதீங்க 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 கம்மி சொல்றது கேட்காது பேசாதீங்க பேச எவ்வளோ வருஷம் வந்தா செலவரம் சூட்டான் அவன் மூஞ்சி பாத்தீங்களா மூஞ்சி பாத்தீங்களா செலவரம் சூத்து பாத்தீங்களா எப்படி சேவ 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 சேவன்னு இருக்கும் இருக்குதுப்பா ஏன்னா வந்தாண்டா சத்தியமா ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரி அடிச்சான் ரெண்டு அடி தான் அடிச்சான் அப்புறம் பார்த்தா கீழே வந்துக்கிறான் அடிப்பாரு தண்ணி வர வேறு அடிப்பாரு ரெண்டு அடி அடிச்சல தம்பி அப்புறம் அப்புறம் எவனோ வந்தா சுதாகரு அவனா எவனோ ஒருத்தர் கேட்டான் டே சுதாகரு உன் கூஜா வந்து ஏந்திரன்னு சொன்னா டே மச்சான் நீ மாமன் தானே போய் துஞ்சு வாயை தொடிக்கிறான் ஏன்னு கேள்றா என் கூஜா பண்ண சொல்லு போய் வாய் தொடிக்கிறா பெருமையா சொல்றா மழை வலிக்குதா ஓய் எத்தனை வருஷம் ஆடிக்கிறான் ஆடிக்கிறேன் ஊர் எத்தனை வருஷம் ஆடிக்கிறான் ஏன் பயப்படுறான் மேல போட்டுறான் என்னன்றா சுதாகரு உன் கூத்தியா வர கிடையாது இந்த மகாராஜாவோட கூத்தியா சபையில வந்து ஆட்டம் பாக்குதான் அதனால மகாராஜா கூத்தியான்னு சொல்றாரு அப்ப என் கூத்தியா கிடையாது போ
சொன்னா என் ஊரு கோயிலுக்கு ஆட்டுல வரமாட்டான் அவன் பண்ணு வருவான் வந்து அவன் பண்ணு வருவான் இது போட்டு வெறும் நாள் பீ உதற மாதிரி உதருவான் என்ன சரிங்க ஆட்டி விட்டுருவோம் நான் என் மனைவியே தெய்வம் என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் நீ என்ன அடிச்சுன்னு வச்சுக்க இதுதான் நீ என்ன அடிச்சுன்னு வச்சுக்க சத்தியமா மரியாதை கட்டுறோம் என்னடா போது இது மாதிரி அடிச்சுனா அம்மா சிலுக்கு தம்பி பின்னாடி மண்டை வந்தம்மா நாலு சுத்த ஆடணுமா கோழி கடை கட்டினாங்களா அவங்க சொல்லி போட்டு மெதிக்கிறேன் நாலு மாரி மெதிச்சா செருப்பு மேல நேரம் பண்றான் தெரியாதான் கேக்குறான் இவெல்லாம் ஒரு அப்புறம் பண்றான் என்ன வார்த்தை என்ன வார்த்தை நீங்க சத்தியமா தண்ணுக்கு தானே பிறந்தீங்க கை கால சத்தியமா எங்க பாட்டு எட்டு ஒரு மணி இந்த தூரனுக்கு யாரு அதிகம் ஓட்டு இந்த கெட்டிக்காரனுக்கு யாரு அதிகம் ஓட்டுன்னு பாக்கணும் முதலாக கட்சிகளை தூக்கலாம் நான் கை தூக்கினா புறா பாரு எத்தனை பேர் நீங்க எண்ணணும் இது ரெடி 1 2 3 தூக்க பாப்போம் இப்ப ஏன்னா நம்ம பேர் பார்க்கலாமா அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அக்காமார்களே வாலிப சிங்கங்களே இது அண்ணனுக்காக போது ஓட்டு போடும்போது எத்தனை பேர் ஜெயிக்கிறேன்னா அவன் கைய பிடிப்பான் காலையா பிடிக்க நீ பிஸ்தா காலை பிடிச்சு யாரு கேட்கல நம்பரா வந்து சத்தியம் பண்ணி பாப்போம் நீ யாரு கேட்கல நம்பரா வந்து சத்தியம் பண்ணி காலைல வீழ்றாங்க அப்ப நான் காலைல அவ்வளவுதான் அறம் பொருள் இன்பம் வீடு பொருள் இன்பம் வீடு வீடு ஆமா இப்படி சொல்லக்கூடிய சகல விதமான கல்வியையும் கற்றுணர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தை ஆமா தாய் தந்தை மார்களுக்கா இப்ப இவன் தான் சொன்னாரு பேசாதீங்க பார்த்து போடு தந்தை ஒழுங்கா வந்துட்டான் ஒழுங்கா நான் வரணும் இன்னும் வச்சுக்க நான் ஒண்ணு போய் அனுப்புவேன் எங்க அனுப்புவேன் காட்டுறமா முந்தி விநாயகரே
புண்ணாத்து முட்டா ஐயானுக்கு பூரா கிளம்பி வெட்டி ஐயானுக்கு முல்லா புண்ணாத்து முட்டா ஐயானுக்கு பூரா திரும்பலையே மகாராஜாக்கு முல்லா புண்ணாத்து முட்டா ஐயானுக்கு பூரா திரும்பலையே மகாராஜாக்கு முல்லா புண்ணாத்து முட்டா முல்லா புண்ணாத்து முட்டா மகாராஜா சொன்னீங்க பாத்தியா 33வது மூலங்க மகாராஜாவுக்கு 33வது மூலங்க 33 நல்ல கேணாசிலாத மூலம் இது சரி எனக்கு நீ அடிச்ச உனக்கு முருகேசன் ரெடியா இருப்பற முருகேசன் அடிக்க உனக்கு ரெடியா இருப்ப நீ ஆணி அடிச்சிட்டு இங்க இருக்க போற யாரு உங்க அக்கால ஓடி ஆணி இரியா உனக்கு அடிக்க ரெடியா இருக்கற முருகேசன் அவரா நான் போய் அவ போய் முன்ன சேர்ந்துருவாரு எப்படி தப்பா நினைக்காதீங்க யார் தப்பா நினைக்காதீங்க என் வயசுக்கு அவர் வயசுக்கு அவர் பொண்ணு 80 வயசு 90 வயசு இருட்டா என் வயசுக்கு வேலை சட்டியா கையில் பிடிக்கிறாரு பொருள் இன்பம் வீடு வீடு இப்படி சொல்லக்கூடிய பன்னீர் இப்படி சொல்லக்கூடிய சகல விதமான பள்ளிகள் சகல விதமான கட்டணும் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தை மகளுக்கு குரு பெரியார்களுக்கு மற்றும் இந்த குழந்தை மட்டும் நன்னா நாடகம் முதலில் உற்பணமாக செய்து ஐயா ராமசாமி ஆசிரியர் அவர்களுக்கு மற்றும் அவர் காலம் சென்ற பின்னால் நாடகத்தை நடத்தி வந்த மாமன்ராயன் ஆசிரியர் அவர்களுக்கு அவர் பின்னால் இந்த நாடகத்தை நடத்தி வந்த சந்திரன் மாமா அவர்களுக்கு அதற்கு பின்னால் இப்பொழுது எனது குருவாக விளங்கக்கூடிய இந்த நாடக கலையை எனக்கு கற்பித்துக் கொடுத்த எனது ஆசான் அர்ஜுனன் மாமா அவர்களுக்கு மற்றும் இந்த நாடக குழு நண்பர்கள் அனைவருக்கும் நான் முதலில் மண்டியிடுகிறேன். என் சிறத்தை தாய்த்து இரு கரங்கள் கூப்பி கோடான கோடி முதற்கண் வணக்கங்கள்.
அப்படின்னு கேக்குறியா? ரெண்டுமே ஒண்ணா. குடும்ப சமாச்சாரம் பேசிக்கிறீங்க. அது வர மாதிரி அப்ப நான் நாயா? அடே நாயா? மனிதன் மனிதன் வரவெல்லாம் என்ன அடிக்கிறான்? ₹1 காசு விட மாட்டேங்கிறான். வாய் வச்சுங்கிறாரு, அடி வாங்கிறாரு. இதே பண்றது என் வேலை வாய் கொடுத்தாங்க. பெருமை சத்திரிய வைத்திய சுந்தர் இப்படி சொல்லக்கூடிய 4 வர்ணத்தால் தான் மாபெரும் சபையானது உருவானது. இந்த சபை முன்பாக நான் வந்தேன் அல்லவா? என்னுடைய விளக்கம் கொடுத்தமா 4 சுத்து சுத்தணுமா, வீட்டுக்கு போனமான்னு இருக்கலாம். இல்ல நான் தெரியாதான் கேட்கணும். ஏண்டா ராசம் கட்ட பெரிய நினைப்பாடுங்குது. நான் வந்தனே, நான் யாரு, நான் யாருக்கு பிறந்தேன் அப்படின்னு கேக்குறானே. அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன குடும்பம் வச்சு விட்டாங்க. இல்ல இல்ல அவங்க அம்மா நான் முகாத்து வரைச்சி கொடுத்தனா, முகாத்து வரைச்சி கொடுத்தனா, முகாத்து வரைச்சி கொடுத்தனா, இல்ல அக்கத்து விடா, இல்ல பக்கத்து விடா, இல்ல அவங்க அம்மா நான் வச்சிருந்தனா, இல்லங்க அவங்க அம்மா வச்சிருந்தனா, இல்ல அவங்க அம்மா புள்ள பார்த்தாங்களா, அப்ப நான் பிரசவ வேலை டாக்டர் இந்த பிரசவ வேலை பார்த்தனா, நான் வந்தனே, நான் யாரு, நான் யாருக்கு பிறந்தேன் அப்படின்னு கேட்டா எனக்கு அது தெரியும். அவன் வாயில புறப்பட்டோம். மனித பிறவியில் கணவன் மனைவி இருவரும் நினைவது அவ்வளவு ஒரு புனிதமானது. ஆமா கண்டிப்பாக. இல்லவா எங்க அக்கா உனக்கு அமைஞ்சுக்கிது பாரு. நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க எங்க அக்கா உனக்கு கொடுத்து அமைஞ்சு எடுத்த நீ கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி? ஆமா எப்படா போய் பாரியா. ஒரு அக்கா ஒரு தங்கச்சி கொடுத்துக்கிறான். அந்த அக்கா தங்கச்சி எங்க மானா விட்டு வச்சுக்கா அங்க வேலையா அவருக்கு இல்ல. அவரு உண்மைதான். இவரு கதை தப்பா ஆயிப்படும். அவ்வளவு வேலை கையிட்டு செய்ய தெரியுமா? கணவன் மனைவி உறவு என்பது யாரு பேசுறது குஞ்சு மிகவும் புனிதமானது. அந்த புனிதமானதை 4 செவத்துக்குள்ளதான் வைத்திருக்க வேண்டும். ஓ எனக்கு பூரிச்சு இப்பதான் இவர் சொல்றது 4 செவத்துக்குள்ள வச்சுதான் இப்படி கூட்டம் சேரும் அதை தெரிவிப்பது தவறா? நம்ம வீட்டுல பெருமை பேசுறதுக்கு பெருமை மகாராஜா நல்லா அடிச்சாரு சொல்லு. பெருமை தாய் தந்தை இல்லைங்க என் பொண்டாட்டியா என்னங்க கோயில் மட்டும் 4 காடி 3 வருஷம் ஆகுது. ராத்திரி ஆட்டத்துக்கு போனா எது உனக்கு குடுக்கலையான்னு கேட்டாங்க. ஏமா ராத்திரி வந்த ஆளு சரியில்லை, இன்னைக்கு வர போறதா நிறைய கொடுப்பான். அப்ப எனக்கு வேணும் குடுக்கலான்னு சொல்லிக்கிறான். இவரு குடுக்கறதெல்லாம் பத்திரமா வாங்கி இந்த பாக்கெட்ல போடுங்க. நாளைக்கு காலைல போய் குடுக்குறேன். நீ குடுக்கலாமா? வராது. இதே இந்த வார்த்தை நீ சொல்லிருந்தா எப்படி அக்கா நீ சொல்லி ஈத்து போட அடிச்சிருப்பான். வராது. அடே பெருமை சத்திரிய வைசிய சுந்தர் அப்படி சொல்லக்கூடிய 4 வர்ணத்தால் தான் மாபெரும் சபையானது உருவானது. ஆமாங்க. இந்த சபையின் முன்பாக நான் வந்தேன் அல்லவா? ஆமாங்க. என்னுடைய விளக்கம் மகாராஜா உன் அருகாமல் இருக்கக்கூடிய காவலாளிங்க மந்திரி எனக்கு தெரியும். நீ யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், உன்னுடைய பெயர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் எனக்கு தெரியும். வந்திருக்காங்க பாத்தியா? மாதா பிதா குரு அதோ தெய்வம். அவங்களுக்கு விவரமா விளக்கமா எடுத்து கூற விளக்குகின்றேன் கேளுங்கள். எப்படி என்றால் படைத்தல் காற்றல் அழித்தல். லோகத்தில் 3 தொழில்.
அந்த 3 தொழிலில் படைக்கும் தொழில் தான் மிகவும் சிரமமா. ஆமா, படைக்கிறதா சிரமமா. அப்படி படைக்கும் தொழில் சிரமமாக இருந்தா பரவாயில்லை என்று எண்ணி அந்த படைக்கும் தொழிலை சிரமேற்றுக் கொண்டு எறும்பு முதல் 84 100,000 ஜீவ கண்களையும் படைக்கக்கூடியவர் அந்த சத்தியலோகத்தை சீரும் சிறப்பமாக ஆட்சி செய்து வரக்கூடியவர் பிரம்மதேவன் இருக்கின்றாரே. அன்னவருக்கு இடதுகால் பெரியவர்களையும் வலதுகால் பெரியவர்களையும் இறங்கி தச்சன் என்று இருவரில் ஒருவரான தச்சகன் என்று தெரிவிக்கிறார். அவனுக்கு நான் சேப் போடுறானுங்க. அவனும் உள்ளூர்காரன், நானும் உள்ளூர்காரன் தான். எதுக்கு போட மாட்டாங்கடா? புட்டு போடுவாரு. அவர் சாப்பிட்ட மீது புட்டு கொடுப்பாரு. சாப்பிட்டு போடப்பா. அது தவிர மந்திரி தான் நாம் தர்பார் கொண்டு சமயத்தில் நம்மை கண்டால் மந்திரிமார்களும் பந்திரிமார்களும் பாலாட்படை தேர்ப்படை சொல்லக்கூடிய அனைத்து படைகளும் உடை சூழ்ந்து வர தானிப்பாடி வேலூர் வந்து வரக்கூடிய முருகனுடைய திருப்பெயர் பெற்ற முருகன் என்று சொல்லக்கூடிய ரட்சகன் வேடம் தரித்த சக்திவேல் அவர்களுக்காக அவர் கையினால் கொடுக்கப்பட்ட காணிக்கை 1001 ரூபாய். அந்த குடும்பத்திலே வீரத்திர சாமி இருந்து என்னென்னைக்கு செல்வந்தர் நம்மை கண்டால் கரி என்று சொல்லக்கூடிய கரி என்றால் என்ன? ஓ, கரி என்றால் என்ன? வயசு வயசாகுது மகாராஜாவுக்கு கரினா என்னன்னு தெரியாதம்மா. வந்து கரி என்னன்னு தெரியுமா? பன்னிக்கறிடா. தம்பி கரி என்றால் என்ன? அவன் மூத்தத்தை குடிடா. இவன் யாரு எனக்கு தெரியும். யாரு? உங்க தங்கச்சி பையன். கட்டியாரு கேப்பான். நான் உன்னை கூட்டு கேப்பான். நீ ஏன் சொல்லி விட்டுதான் நான் ஒத்துக்கிறேங்க. நான் ஒத்துக்கிறேங்க. அது தவிர
கையை கூட பிடிக்கணும். எதுக்கு? ஆவணம்னா, வேலை ஆவணம்னா. ஆமா. சுதாகர். பாத்திரா ஏங்க, எங்க பெரியப்பா அது உன் ஆயுதம். பாத்திரா எங்க பெரியப்பா வாங்கிட்டு இது யா ஆயுதம். பாரு, சண்டைக்கு வந்தா தடுப்போம் இப்படி. ஓ, நம்ம ஆளுகால வீந்து உடனே சொல்லிட்டான். சாமி சாமி வந்து சொல்லிட்டு சாமி நம்ம ஆளுகால வீண்டான். அம்மா பத்து கூண்டு வந்துறான் பாரு. நம்ம ஆளு கூண்டு வந்துறான் பாரு. செஞ்சு கேட்டா இல்ல ஐந்தவரா நான் கொத்து மத்தாலாம் நோல சமயத்திலே கண்டால் கம்மி பஜித்து ஒரே ஒரு குஞ்சு வச்சு கட்டி நம்மை கண்டால் நம்மை கண்டதும் 32 மேல தாளங்களா வானத்தில் இடி வித்தால் எத்தன்மை சத்தம் வருகிறதோ அத்தன்மை சத்தத்தை போல் பேர் இடி போல் முடங்கி கொண்டு வர வேண்டும். அதை தவிர நாம் தர்பார் போல இருக்கின்ற சமயத்தில் நம்மை கண்டதும் தேவலோகத்தில் நடனம் ஆடக்கூடிய நாட்டிய பேரோலிகள் ரம்பை ஊர்வசி திலோதமை மேனகை அப்படி சொல்லக்கூடிய 4 நடிகமார்களும் சும்மா தான் தான் என்று நடிகமாடுகிறார்கள். கட்டி பூடிடா உங்க நாட்டுல ரொம்ப ஊர் வச்சு அப்படியே ஆடுவாங்க. எங்க நாட்டுல எல்லாம் பின்னா பாட்டு பண்ணாடுவாங்க. எம்மாடி ஆட்டாடி பொன்னாயருக்கு கரியாடி அடே இருமாராஜா மூச்சு வாங்க. மகாராசி மகாகால முரந்தி வேளாளர்கள் கிராமத்தில் வாழ்ந்து வராங்க. மண்டபம் பார்த்தேன். வேளாளர்கள் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய முருகன் உமா அப்படி சொல்லக்கூடிய நண்பர் இந்த வீரத்திர சுவாமி நாடகத்திற்காக அவர் கையினால் கொடுக்கப்பட்ட காணிக்கை 101 ரூபாய் அண்ணன் குடும்பத்திலே வட்டி விரைத்து வாழ் போன மங்கி என்னன்னைக்கு செல்வந்தராக பேர சந்து முருகனா இன்னாட்ல பண்ண முடியாது. இந்த குழந்தை மட்டும் நாம வாசம் பண்ணக்கூடிய சந்து முருகன் முருகன் சந்து இந்த சுதாகர பப்படியாக வேண்டி ரூபாய் 10 ரூபாய் கொடுத்திருக்கின்றான். அந்த குடும்பத்திலே வள்ளி தேவனோட நல்லா வாழ்ந்து நல்ல பேர் புகழ் வாழ முடியாது. அந்த அப்பனை எனக்கு சிவே செய்யும். என்னங்க ஒரு இடத்துல குடிச்சிருமா இருக்குது? என்னங்க நாடகமா பாமாவா இல்ல டிஸ்கோவா இல்ல ஏரி வேலையா என்ன கரோமுடான்னு கட்டிக்க என்னங்க நடக்கும்? ஏதோ சந்தோஷமா ஆட்ட ஆடினீங்கன்னு கேக்குறேன். ஆமா என்ன சந்தோஷமா நாடகம் ஆடுறீங்க? அப்ப என்ன விஷயம்? சந்தோஷமா ஆடுறனா காலத்தின் கட்டாயத்திற்காக ஆட வேண்டும் பாட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறேன் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என் மனதுக்குள்ளே வேதனை இருக்கிறது. எதற்காக வேதனை?
எப்படி காமிங்க கூட வச்சு வெட்ட போறாங்க கூட வச்சு வெட்ட போறாங்க அப்படின்னு மனுஷனா பக்கு 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 அடிச்சுக்குது என்ன பண்றது கால கட்டுறையா யாரு இந்த வேஷம் கட்டுறது ஆள் இல்ல அதனால உன் தள்ள வச்சாங்களா ஓ இந்த உயிரானது எப்படியா இருந்தாலும் போவதுதான் இத பற்றி என் உயிர் மூச்சு இருக்கும் வரை பயப்படுவதில்லை. இப்பதான் சொன்னா ஒரு வார்த்தை சொல்ல பாத்தியா, இந்த வேஷங்கத்தை யாரும் ஆளு கிடையாது, அதனால தலைமையில கட்டிட்டாங்க. இது தவறான வார்த்தை. ஏன் நடந்த வேஷத்துக்கு என்ன, பாட்டுக்கு என்ன, கதைக்கு என்ன, அது சொல்லல. அப்புறம் சொன்னாரு பாத்தியா, கால கட்டத்துக்கு என்ன பண்றது கட்டணும் சொன்னாரு. ஈத்து சொல்ற ஒரு பயமோ சொல்றேன். அப்படி கிடையாது, நீ இப்படி சொல்லிட்ட. ஆனா உட்காந்துக்கிற சில பேர் தவறா நினைப்பாங்க. அதுக்கு காலையில இந்த வார்த்தை என் காதுக்கு வரும் கண்டிப்பா. எப்படி வரும்? எப்படி வரும்னா, இந்த வேஷம் கடலை தச்சு ஆண்டு போயிடுறான், அதனால இந்த வேஷம் கட்டக்கூடாது. இதுதான் தப்பு. எனக்கு புரிஞ்சுக்கிறது அப்படிதான். இவனை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. புரியுதா? சில ஊர்ல கட்டுறது கிடையாது. ஓஹோ, செத்து போறானே அப்படி கிடையாது. பொதுமக்களை சொல்றது செவி கொடுத்து நடிப்புதான். ராஜா வேஷம் கட்டா ராஜாவை வாழ்ந்துட்டு போறது கிடையாது. பிச்சைக்காரன் வேஷம் கட்டா பிச்சைக்காரன் போயிட்டு போறது கிடையாது. ஆகையினால வேஷம் கட்டினா சாவ போறது கிடையாது. தாசி வேஷம் கட்டுறது தாசியா போறது இல்ல, அவன் முன்னாடி உத்தமையா இருக்கிறான். ஆகையினால தயவு செஞ்சு யாரும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. தட்சகன் என்பது சிவனை இருக்கு. ஒரு தட்சகன் சண்டை செய்ய அவனை அழிக்க என்றா அப்படின்னா, சிவனுக்கு சமமானவன் தட்சகன். மனோபலம், மந்திர பலம், படை பலம் அத்தனை உள்ளவன். ஒருத்தர் சண்டை பண்ணணும்னா சுதாகர் நானும் ஈடு இணையா இருக்கணும். அப்படி வீரமா இருந்து உங்களை ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சாதான் வெற்றி. ஒரு கோழை கிட்ட போய் ஜெயிச்சு வந்தா அதுக்கு பேர் வெற்றி கிடையாது. அது கதை. ஆகையினால சிவனுக்கு நிகரானவன் தட்சகன். இருந்தாலும் சிவனை எதிர்க்க கூடாது. சிவனை எதிர்ப்பதனால சிவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார், மீண்டும் எழுப்புறாரு. இதுதான் உண்மை, யாரும் தவற இன்னொன்னுங்க. எப்படி சண்டை போட இருப்பாரு, எங்க குமாரன் சண்டை போட இருப்பாரு. ஏன் அந்த மூலம் அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா இவங்க நினைச்சுனாங்க இவன் இப்படி அடிச்சா செத்துருவானு. அப்படிலாம் கிடையாது. சினிமா இருக்குது பாத்தீங்க, சினிமா கை கட்டு காட்டுறான், வாய் கட்டு காட்டுற, எதுவும் குயில வைக்கிறான், காட்டுறான். அப்ப செத்து போடானா கிடையாது. திரும்பி படம் அடிக்கலையா? மனுஷங்க அவ்வளவுதான், மனுஷதான் மாறணும். சும்மா ஏன் பண்ற, இது பண்ற எடுக்க வரும்போது யாரும் எங்க குரு முடிச்சுட்டு வந்தாங்க. அப்படியா? இருந்தாலும் வாழ்க வாழ்க வளம். சுதாகர் கவர்மெண்ட் கிராமத்துல வந்து வரக்கூடிய 420 120 220. ஏன்னா 420 அர்த்தம் வேற, 220 அதுக்கு அர்த்தம் வேற. 220 என்று சொல்லக்கூடிய முருகனடா பிரபு. அப்படி பிரபு என்று சொல்லக்கூடிய அன்பர் இந்த கோவிந்தப்பட்டி கிராமத்தில வீரபத்திர நாடகத்திலே அகட விடகனால் நடிக்கக்கூடிய சுதாகர் என்று சொல்லக்கூடிய நண்பருக்கு அவர் கையினால் கொடுக்கப்பட்டது இது 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பத்திலே வீரபத்திர சுவாமி குடும்பம் தரித்து வாழ்வான முங்கி என்னைக்கு செல்வந்தராக என் மனமானது வேதனைப்பட்டுக் எதற்காக மகாராஜா மனம் பாடி வதங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது? என்ன காரணம்? எதை கண்டு கேட்கிறார்? ஆமா ஆமாங்க. எதற்கு தெரியுமா? என் மகள் உமா பார்வதியை எப்படி தவமிருந்து ஈண்டெடுத்தான் என்று தெரியும். ஆமாங்க. அவளை அரை நிமிடம் பிரிந்து என்னால் இருந்ததும் இல்லை. ஆமாங்க. இப்பொழுது மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். 50வது பொண்ணு, 49 பொண்ணு, ஒரு கண்ணாகவும், இன்னும் 50வது பெண்ணு, ஒரு பெண்ணு ஒரு கண்ணாகவும் வளர்த்து வந்தார்.